ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்து ஃப்ரெண்ட் ஜோன் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரெண்ட் ஜோனில் கால் பண்ணி பேசுகிறதுக்கு எவ்வளவு காயின் செலவாகுது. இப்போ ஒரு சில ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா கான் ஒரு சில யூசர்ஸ் வந்து டெய்லியும் நிறைய ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ப்ரோ என்ன ப்ரோ ரீசார்ஜ் ஆஃப்லைனில் பண்ணால் உடனே காயின் தீர்ந்து போயிடுது, ஆஃப்லைனில் காயின் கம்மியாக தர்றீங்களா, இல்லை ஷேர் சேட்டில் வாங்கினா தான் காயின் இருக்குமா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு டவுட் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டில் ஃப்ரெண்ட் ஜோனுக்கு கால் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால்ஸுக்குமே ஆஃபர் டிஃபைன் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஐடி எடுப்போம். இப்போ பாருங்கள், இப்போது மகிழ்னி ராஜான்னு ஒரு ஐடி இருக்கா. இந்த ஐடி இப்போ கிளிக் பண்ணுறேன் காலில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆஃபர்னு காமிக்கிறது, அதாவது 225 காயின் 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு 225 காயின் பேசிக்கு நார்மல் கால் சார்ஜ். சரிங்களா? இப்போ 69 ரூபா. இது அப்போ வந்து நம்ம ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 வந்து 69ஆல் டிவைட் பண்ணணும். இருங்க, இப்போது கால்குலேட்டர் எடுத்துக்குவோம். கால்குலேட்டரு இப்போ 69 ரூபாய்க்கு நீங்கள் காயின் வாங்கினீங்க, 5 நிமிஷம் பேசலான்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் கால் பேசுறதுக்கு 13 ரூபா 80 பைசா வருது. அப்போ யோசிச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட் ஜோனில் கால் பேசணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கே 11 ரூபா 80 பைசா வருதுன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 ஹவர்லாம் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 828 ரூபா காலி ஆயிரும். இதனால தான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஜோன். அப்போ மேபி செகண்ட் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் ஹோஸ்ட்னால இந்த ஐடி காமிக்குது. பேசிக் அப்படிங்கிறதா நார்மல். ஒரு கால் நீங்கள் ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு உங்களுக்கு 13 ரூபா 80 காசு ஆகுது. இப்போ பேசிக் பிளான் பார்த்தீங்கன்னா 149 ரூபா 11 நிமிஷம். 149 டிவைடட் பை 11 போட்டோம் அப்படின்னா அங்கே பாருங்க, அப்போவுமே வந்து 13 ரூபா 54 பைசா வருது ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு. மேபி இப்போ கேஷ் வந்து உங்களுக்கு அதிகமாக போகிறக்கும் காயின்ஸ் அதிகமாக போகிறக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டில் வந்து கால்ஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் எவ்வளோ நிமிஷத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறீங்களா அது கூட டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கேஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட் ஜோனில் பேசுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 13 ரூபா 80 காசு ஃப்ரெண்ட் ஜோனில் கால் பேசணும் அப்படின்னா. அப்படி கேஷ் இல்லை அப்படின்னா சேட் ரூமுக்குள்ளே போனீங்கன்னா பாப்புலரில் கொடுத்துட்டு போனீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும். குரூப்ஸ்லாம் போய் பேசினீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட் ஜோனோட கால் சார்ஜ். 13 ரூபா 80 காசு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு யூசர் வந்து செலவு பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 13 ரூபா 80 காசுங்களாம் இப்போ எவ்வளோ காயின்ஸ் பேசியிருக்காங்க இன்றைக்கி சும்மா லீடர் போர்ட் போய் பார்ப்போம். இதில் போயிட்டு இப்படியே ரைட் சைட் இப்படியே தள்ளிகிட்டே போனீங்க அப்படின்னா கடைசியாக டாப் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு 52K பேசியிருக்குங்க, 52,000 காயின்ஸு. இந்த 52,000த்தில் நம்ம வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, எக்ஸாம்பிளுக்கு 52,000 காயின் பேசியிருக்காங்களா, 52,000 ஓகேயா, 52,000 கால்குலேட் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் பார்த்தோம்னா பேசிக்கில் பார்க்கணும். பேசிக்கில் வந்துட்டு 225 225னா 5 52,000 காயினுக்கு நம்ம டிவைட் பண்ணி, ஐயோ அப்படி கால்குலேஷன் கரெக்டாக வராது. ஆனால் ஒரு சில கால்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 ஃப்ளவர்ஸ் காமிக்கின்னு வச்சுக்கோங்களேன், 5 ஃப்ளவர்ஸாக இருக்கும். அப்புறம் என்ஆர்ஐ கால் ஹோஸ்ட்டுக்கெல்லாம் காயின்ஸ் வந்து அதிகமாக போகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஜோனில் வந்து நார்மல் கால் சார்ஜ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 13 ரூபா 80 காசு. என்ஆர்ஐ அப்படின்னா அதோட அதிகமாக இருக்கும். என்ஆர்ஐ அக்கௌண்ட் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கால் சார்ஜ் போகுது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் பேசுனீங்கன்னா எத்தனை காயின்ஸ் போகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கால் சார்ஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போஸ். இந்த மாதிரி ஷேர் சேட் ரிலேட்டட் தெரிஞ்சுக்க ரெயின்போஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.